ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக இப்போ நம்ம பல்சர் 220 சரி, R15 சீரிஸ் அண்ட் R15 வெர்ஷன் 3லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பைக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகம். ஸோ இந்த 2 பைக் பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கோட ஸ்டைல் சரி, பவர் சரி, பிக்கப்பு, டாப் ஸ்பீடு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தினால பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து பிடிச்சவங்க வந்து ரொம்ப அதிகம். ஆனாலும் கூட இந்த 2 பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைபாடு வந்து சொல்ல வேண்டியது மாதிரி இருந்துட்டு தான் இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேக்கிங் தான். ஸோ இந்த 2 பைக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவர், நல்ல சிசி கொண்ட பைக்கு, நல்ல ஒரு ஃபேமஸான பைக். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய குறையாக இருந்தது இவ்வளோ நாளாக. ஆனால் வந்து இப்போ அந்த குறையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ புது அப்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க 2 கம்பெனி தரப்புலையும். ஸோ என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, பல்சர் 220லேயும் சரி, R15 வெர்ஷன் 3லேயும் சரி, 2 பைக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வேரியண்ட்டோட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த R15 வெர்ஷன் 3, பல்சர் 220, ஸோ இந்த 2 பைக்ஸோட ஏபிஎஸ் அண்ட் வந்து என்னென்ன ப்ரைஸ் ஆகுது, ஸோ நார்மல் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டோட எவ்வளோ ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூடுதலாக வருது, ஸோ அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து R15 வெர்ஷன் 3 பார்க்கலாம். ஸோ R15 வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க Jan 10ல். அந்த 2 அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் வருது இந்த பைக்கில். சிங்கிள் சேனல் இல்லை, டியூவல் சேனல். ஸோ இதில் வந்து ஒரு ரெக்கார்டு இருக்குது அந்த பைக். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 150cc பைக் வந்து டியூவல் சேனல் வச்சு இந்த பைக் தான். வேறு எந்த பைக்லையும் வரல இது வரைக்கும். மோஸ்ட்லி 200cc தான் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 150cc பைக்கில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலே R15 வெர்ஷன் 3 தான். அண்ட் இந்த ஏபிஎஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டியூவல் சேனல் ஏபிஎஸோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 1.62 lakh வருது. ஸோ நார்மல் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டோட எவ்வளோ கூடுதலாக ப்ரைஸ் ஆகுதுன்னா 12,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. ஸோ நார்மல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,48,000 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1,62,000 வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட். அண்ட் செகண்ட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, டார்க் நைட் எடிஷன் அப்படின்ற ஒரு எடிஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க R15 வெர்ஷன் 3ல். டார்க் நைட் எடிஷன்லாம் நம்ம வந்து நிறைய R15 போஸ்டர்லாம் பார்த்துருப்போம். பிளாக் வித் ரெட்டோட ஒரு போஸ்டர் இருக்கும். ஆனால் அந்த பைக் வந்து நான் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ அந்த பைக் வந்து இப்போ தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நார்மல் இந்த டியூவல் சேனல் ஏபிஎஸோட எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 to 4,000 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த மாதிரி டார்க் நைட் எடிஷனோட இந்த கலரோட வேணும்னா நீங்கள் வந்து 4,000 பே பண்ணி அந்த கலர் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ டீலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஷோரூம்லையும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் வந்து பைக் கண்டிப்பாக வந்துடும். ஸோ வாங்குறதா இருந்தால் இப்போ நீங்கள் R15ல் வந்து வெர்ஷன் 3லேருந்து நீங்கள் ஏபிஎஸ் வேரியண்ட்டே வாங்குங்க. ஸோ நான் ஏபிஎஸ் வாங்காதீங்க. ஸோ ஏன்னா சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஏபிஎஸ்ஸே வாங்குங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பல்சர் 220 பார்க்கலாம். ஸோ பல்சர் 220ல் ஒரே அப்டேட் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 150cc பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த பல்சர் 220ல் சிங்கிள் சேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஏபிஎஸ் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஸோ இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த ஏபிஎஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ நார்மல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,17,000 வரும். ஸோ ஏபிஎஸ் வேரியண்ட் வேணும்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 to 9,000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,25,000 அப்படி வரும். 25,000 to 27,000 கிட்ட வரும் ஏபிஎஸ் வேரியண்ட்டு. ஸோ இப்போ நான் இந்த 2 பைக்ஸுக்கு சொன்ன ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆன் ரோட் ப்ரைஸ் தான், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இல்லை. அண்ட் இந்த பல்சர் 220 பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்தில் வந்து நீங்கள் புக் பண்ணால் கூட நெக்ஸ்ட் மந்தில் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஏபிஎஸ் வேரியண்ட்டு. ஸோ சீக்கிரமாக இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போயே புக் பண்ணிவிடுங்க. கரெக்டாக 1 மந்தில் வந்துடும். அண்ட் மற்றபடி இந்த 2 பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அளவில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்ச் இல்லை, மெக்கானிக்கலாக எந்த சேஞ்சும் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் மாதிரி தான். ஜஸ்ட் ஏபிஎஸ் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மெக்கானிக்கலாக அன்சேஞ்சு தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய தகவல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.